சிலோன் வானொலி நிலையத்திலிருந்து எஸ்பி மயில்வாகனம். சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்த பிறகு குடியரசு தினத்தன்று 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேப்பியர் பூங்காவிலிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி முன்னேறினர். இவர் டெலிவிஷன் சொல்லி தரலேன்னு யார் எழுதா? டிவி போட்டி வந்ததுல இருந்து பொண்டாட்டியையும் கவனிக்கிறதுல புள்ளையும் கவனிக்கிறது இல்ல. அந்த பெருமாள் புனியத்துல டிவி போட்டி தொலைஞ்சாதான் நிம்மதி. அங்க அண்ணாசாமி டிவி சொல்லி தராராம். அண்ணாசாமி டிவி சொல்லி தராராம். பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து கலக்கிய எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் நமது நடராஜா டாக்கீஸில் ஊர்ல இந்திய எதிர்ப்பு வலுவாயிட்டே இருக்கு. நம்ம இயக்க சார்பா ஏதாவது ஒரு போராட்டம் உடனே பண்ணி ஆகணும். பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து. எனக்கு இது சரியா படலை. என்ன சரியா படலை? என்ன மாதிரியான போராட்டம்னு தெரியாமல் சும்மா நடந்து போய்கிட்டே இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க இந்தி வார்த்தைகளை வேணா அழிக்கலாமா? இது நல்ல யோசனையாக இருக்கே. அப்போது நம்ம இதழுக்கு செய்தி கிடைச்சாச்சு. காமராஜர் திருச்சி வராராம், கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். நம்ம இதழுக்கு செய்தி வேணும்னா அடைவலஞ்சான் தெருவில் அண்ணாசாமி டிவி சொல்லித்தராராம். லண்டன்லேருந்து டிவியெல்லாம் கொண்டு வந்திருக்காராம். அதை பற்றி பண்ணலாமே. நீ சொல்கிறதும் சரிதான். அண்ணாசாமிக்கிட்டையாவது செய்தி கிடைக்குதான்னு பார்ப்போமே. நான் ராகவன், திருச்சி இளைஞர் பாசறை தலைவர். சமூக விழிப்புணர்வுக்காக போராட்டங்கள் நடத்திட்டுருக்கோம். எங்கள் இயக்க சார்பாக வசந்தம்னு ஒரு மாத இதழும் நடத்திட்டுருக்கோம். வீட்டில் டிவி சொல்லி தரீங்களா? அதை பற்றி எங்கள் இதழில் செய்தி பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓ, பண்ணலாமே. நான் லண்டன் சிஎன்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் இந்தியாவில் வீட்டுக்கு வீடு டெலிவிஷன் இருக்க போகுது. அப்போ டிவி ரிப்பேர் பண்ண நிறைய பேர் தேவைப்படுவா. அதுக்கு நம்ம இளைஞர்களை தயார் பண்ண போகிறேன். கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறேன். போய் ஒருத்தருக்கு 5 ரூபா. இவ்வளோ காசு வாங்குறது அதிகமாச்சே. என்ன இப்படி சொல்கிறேன்? முதல்ல என்னுடைய சிலபஸ் பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெலிவிஷன், அப்புறம் டிவி பிரின்சிபல், அப்புறம் ப்ராக்டிக்கல், சால்ட்ரிங், பெஞ்ச்வேஸ், கார்பன்ட்ரி எல்லாமே கவர் ஆகுது. சரி, ஆனால் இங்கே டிவி ஸ்டேஷன் எல்லாமே நீர் எப்படி டிவி காட்டுவீர்? சார், மாடியில் ஆகியாரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். VHS சிக்னல் செட் தான் டிவியை வர வச்சுருக்கேன். அப்படியா? டிவியை நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இல்லை, டிவிக்கு இன்னும் ஹார்ம் லைசன்ஸ் வாங்கலை. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவா. அப்போ நீங்கள் டிவி காட்டுறேன்னு சொல்கிறது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். என் மேலே நம்பிக்கை இல்லைனா வாங்கோ, இப்போவே டிவியை காட்டுறேன். என்ன பண்ணுறீங்க? டிவி ஆன் பண்ணுறேன். என்ன ஒரே இந்தி வார்த்தைகளாக வருது? ஆமாம், டெல்லி ஸ்டேஷனில் பரிச்சயத்தமாக ஆரம்பிச்சுக்காலே. நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வேணாம், போய் என்ன வேணா எடுங்களேன். அண்ணாசாமி சிரிங்கோ. அரியலூர் ஸ்டேஷன் வேற ஒரு இடத்துல இந்தி வார்த்தை இல்லை. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த இதழில் போடுறதுக்கு செய்தியே இல்லை. நம்ம வரதாச்சாரி தனியாக ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, அதை பற்றி போடலாமா? அவர் தான் எப்போ கணக்குவாத்தியார் ஆயிட்டாரேப்பா. இந்த இதழுக்கு நம்ம இயக்க செயல்பாடுகள் எதுவுமே இல்லைனா மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்துடுமே. நாம் 10 பேர் வச்ச ஒரு இயக்கம், 300 வீடுகளில் பத்திரிக்கை சர்க்குலேஷன், இது போதாது ராகவா. சும்மா கால் மார்க்ஸ் பற்றி பேசுறது முக்கியம் இல்லை, கொள்கைனா தீவிரமாக இறங்கணும். வெறும் புகழுக்காக போராட்டங்கள் நடத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ஒரு யோசனை தோணுது, அது மாதிரி செய்யலாமா? நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். அண்ணாசாமி டிவிக்கு லைசன்ஸ் இல்லைன்னு சுவர் முழுக்க கிறுக்கிருக்கு. உங்கள் வீட்டில் டிவி இருக்கா? இல்லையே. அப்போது மாடி முழுக்க ஆண்டனை கட்டியிருக்கு.
அது துணிகாய போட போட்டிருக்கேன். துணி காய போடவா? ஆஃபீஸ்லேருந்து என்னை அனுப்பியிருக்காங்க. அப்படி ஒருவேளை உங்கள் வீட்டில் டிவி இருந்தால் டிவியை ஜப்தி பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுக்கும் ஒரு தடவை சோதனை பண்ணிக்கிறேன். இந்த ரூமில் என்ன இருக்கு? அங்கே ஒன்றும் இல்லையே. சரி, நானே திறந்து பார்த்துக்கிறேன். மன்னிச்சிடுங்க சார், உங்கள் வீட்டில் டிவி இல்லை, யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அண்ணாசாமி டிவிக்கு லைசன்ஸ் இல்லைன்னு செவுத்துல கிறுக்கி இருக்கு. ஆமாம், நானும் பார்த்தேன். அவர் டிவிக்கு லைசன்ஸ் இல்லாத விஷயம் நமக்கு தான் தெரியும். அதை நீ தானே எழுதுன? சீனு, செவுத்துல எழுதுனது நீ பார்த்தல்ல. வசந்தம் பத்திரிகை ஆசிரியர் ராகவனுக்கு 2 சுழி நாக்கும் 3 சுழி நாக்கும் வித்தியாசம் தெரியாதா? அணிலுக்கு 2 சுழி நான் இல்லை 3 சுழி நான் சொல்லி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம இதழுக்கு முதல் பக்க செய்தி என்ன பண்ண போகிறோம்? முதல் பக்க செய்தி தயாராகிடுச்சு. அப்படியா? எங்கே பண்ணுறோம்? இங்கே தான் பண்ணுறோம். ஏய், இது நம்ம அண்ணாசாமி டிவியாச்சே. ஆமாம், அண்ணாசாமி டிவியே தான். இதுதான் செய்தி. இந்தி வார்த்தைகள் வந்தது என்பதற்காக டிவியை உடைத்தெறிந்தார் திருச்சிலிங்கர் பாசறை தலைவர் ராகவன். இருடா போட்டோ.